இந்த லைவில் மாதி கமாண்ட் என்னால் படிக்க முடியலைங்க, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, கோச்சிக்காதீங்க. நான் அதுக்காக அன்றைக்கி சொல்லியிருப்பேன். நான் அப்படிலாம் வந்து அவமதிப்பாக யாரையுமே வந்து படிக்கக்கூடாது, இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணும்லாம் இல்லை. நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், ஒரு வார்த்தைக்கு 9 வார்த்தை சொல்கிறேன்னா, ஒரு கமெண்டை படிச்சுட்டு அவங்க எதனா கேட்டாங்கன்னா அதை விளக்கமாக நான் 4 பதில் சொல்லுவேன். சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சாப்பிட்டேங்க, ஓகேங்க அப்படின்ற மாதிரி நான் என் பேர் அப்படின்றத நான் முடிச்சிக்கவே மாட்டேன். நான் அவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால் நான் எல்லாத்தையுமே யோசனை பண்ணுவேன். பரத்ராஜ் ப்ரோ வந்துட்டு வர்றது ஈஸி இல்லை யூடியூப்பில், அதுதான் நானும் சொல்ல வந்தேன். சூப்பர் சிஸ்டர், நன்றி நன்றி. அப்படியே ஸ்டாப் ஆகுது. எனக்கோ இன்றைக்கி ஏதோ ஒரு இஷ்யூ போல் இருக்குது. நெட்டு ஏதாவது ஸ்லோவாக இருக்கா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் லைவ் கூட போடுவேன். நியூவாக பார்க்குற நண்பர்களுக்கு சொல்கிறேன், சைலண்ட் லைவ் கூட போடுவேன். எனக்கு அதாவது உடம்பு சரியில்லை, என்னால் பேச முடியாது அப்படின்னாலும், இப்போ கூட ரொம்ப லோவாக தான் இருக்குது, இன்கேஸ் கூட நான் திரும்ப கூட சைலண்ட் லைவ் போடுவேன். சைலண்ட் லைவ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும், பட் நான் பேச மாட்டேன். நான் சைலண்ட் லைவ் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ போட்டு விட்டுறது வழக்கம் எப்பயாவது. ஏன்னா அது வந்து நம்ம வந்து அதை அப்படியே விட்டோம்னா அது என்ன ஆகும்னா, அது ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த வியூஸை வந்து நம்ம ஒரு ஈக்குவல் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு 30-40 வந்தால் அது இன்னும் நாளைக்கு கூட கொடுக்காது. அட்லீஸ்ட் அதை 50 100 நம்ம மாற்றும் போது தான் நம்ம இம்ப்ரெஸிங்ன்றது நம்ம சேனலுக்கு இருக்குன்றதுனால சம்டைம்ஸ் நான் வந்து சைலண்ட் லைவ் கூட போடுவேன். இல்லை எங்கேயாவது நான் வெளியில் இருக்கேன், அன்றைக்கி என்னால் லைவே போட முடியாதுனாலும் கண்டிப்பாக நான் போடுவேன். அன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா என்னடா இது இவங்க பேசவே மாட்டாங்களான்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா சுச்சுவேஷனுமே இருக்கத்தான் செய்யும். அது பேடாகவும் இருக்கலாம், இல்லை எங்கேயாவது வெக்கேஷனலாக எங்கேயாவது நம்ம ஒரு மேரேஜுக்கு போயிருப்போம், ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம், நிறைய விஷயங்களுக்கு நம்ம போயிருப்போம். அங்கெல்லாம் போயிட்டு நம்ம லைவ் போட்டுட்டு உக்காந்துருக்க முடியாது. போடலாம், அங்கே பாட்டு சவுண்டு இருக்கும், ரொம்ப பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் இருக்கும், அது காப்பிரைட் இஷ்யூ வர்றதுனால சைலண்ட் லைவ் தான் போட முடியும். இது ஏன் நான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன்னா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க, மறுநாள் கண்டிப்பாக நான் ஆஸ் யூஷுவலாக ரெகுலராக லைவ் வர மாதிரி கண்டிப்பாக வருவேன். அது நான் முன்னாடியே என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்தாலும் அதே மாதிரி தான், ஒரு கமாண்டு போட்டுட்டு ஒரு லைக் போட்டுட்டு, லைக் போட்ட சிஸ்டர்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்க, மறுநாளும் சொல்லுவாங்க, நானும் பார்த்துருக்கேன். கமாண்ட் மூலியமாகவும் சொல்லுவாங்க. என்னது அன்னைக்கு வந்து எல்லோருமே கமாண்டு போடுகிறார்கள், கமாண்டு படிக்காமல் உங்கள் கணவர்கிட்ட படுத்துட்டு இருக்கிற பூனைக்குட்டி ஏதாவது ஏதாவது கேட்டாங்களா? இப்போ தான் ஓவராக அவங்க போகிறேன் இங்கே போகிறீங்க கமாண்டு படிக்காமல். ஏங்க என்னோட சேனலில் எப்படி லைவ் போடணுன்னு என்னோட இஷ்டம், உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இல்லையா போய்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்னை இவ்வளோ கேள்விலாம் கேட்கணுன்னு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இப்பயும் நான் சொல்கிறேன், நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. என்னை அதிகமாகலாம் கொஷின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, புரியுதா? நீங்கள் நான் வீடியோ போடுறன்றதுக்காக உங்கள் கமாண்ட் படிக்கலாம், நீங்கள் என்ன வேணால் கேட்கலாம். யார் சொன்னா உங்களுக்கு? புரியல. யூடியூப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் எல்லா ரைட்ஸ் இருக்குது. நான் இப்படி போகலாம் இப்படி வரலாம் சும்மாவே ஆன் பண்ணி கூட வைக்கலாம், ஏன் விருப்பம். பார்க்குற உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னா பண்ணலையா விட்டுட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் ஓவராக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என் வீட்டில் என் கணவர் என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம், யூடியூப் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அது கை கொடுக்கல. நான் 2 வருஷமாக போட்டுட்டு தான் இருக்கிறேன். அதையும் நான் அதுக்காக நான் வந்து என் புள்ள புருஷன் யாருக்கிட்டையும் பேசாமல் இது இருந்தாக்க என்னை யார் பார்த்துப்பா? என் குடும்பத்துக்கு அப்புறம் தான். உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி தானே நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக நினைப்பீங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அப்படி தான் நீங்கள் போடுற கமாண்டு படிக்கலைன்றதுக்காக நீங்கள் இவ்வளோலாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண தேவையில்ல. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பரத்ராஜ் ப்ரோ ஒழுங்காக பேசுங்க ப்ரோ. அது அவங்க இஷ்டம், ஒரு மரியாதை வேண்டும். வாங்க நண்பரே, வேல்முருகன் நண்பரே வாங்க, சாப்பிட்டீங்களா?
அக்கா என் மகளோட